மரியே வாழ்க. இன்றைக்கி பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு அதிக கடன் தொல்லை இருக்குது, எனக்கு வருமானம் பத்தலை, என்கிட்ட பணம் இல்லை, அதான் நான் ரொம்ப ஏழையாக இருக்கேன், நான் படிக்கலை, எனக்கு பெரிய சொத்து இல்லை, எனக்கு யார் காசு தருவா, என் கடனை யார் அடைப்பா, சமுதாயத்தில் என்னம்மா யாரும் மதிக்க மாட்டாங்க பணம் இல்லைன்னு சொல்லி, சொந்தங்கள்லாம் கைவிட்டுருச்சு, நம்மளவங்களாம் கைவிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையான வழி என்ன வழி தெரியுமா? ஆண்டவருடைய இதயத்தின் வேதனைகளை நினச்சி அருள் தமரையை சொல்கிறது. என்ன சார் ஆண்டவருக்கு இதயத்தில் வேதனை? நரகத்திலிருந்து கத்துகிற, நரக நெருப்பில் போடப்பட்ட மனிதர்கள் கத்துகிற கதறல் ஆண்டவருடைய இதயத்தை கிழிக்கிறதாக ஆண்டவர் பல முறை வெளிப்படுத்தியுள்ளார். இந்த வேதனையை தியானிச்சுக்கிட்டு, சிலுவை பாடல் தியானிச்சுக்கிட்டு நீங்கள் தினைக்கும் அருள் தமரை சொல்லி பாருங்கள். அது எத்தனாயிரம் கோடி கடனாக இருக்கட்டும், காற்றிலே தூசி பறப்பது போல் அந்த கடன் பாரங்கள், கடன் தொல்லைகள், பண கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள் அத்தனையும் பறந்து போய்விடும். அத்தனையும் பறந்து போய்விடும். ஜெபமாலை ஜெபித்து பாருங்கள். ஆண்டவருடைய இதயத்தின் வேதனையை நினைத்து ஜெபமாலை ஜெபித்து பாருங்கள். ஆண்டவருடைய சிலுவை பாடுகளின் வேதனையை நினைத்து ஜெபமாலை ஜெபித்து பாருங்கள். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். உங்கள் துன்பம் எப்படி ஓடுதுன்னு பாருங்கள். மரியே வாழ்க.